சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கிங் ஆஃப் கிங்ஸ் சபையில் இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மாலையில் இங்குள்ள சபை மக்கள் அனைவரும் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை தங்கள் கைகளால் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்கள் எப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு சபையிலும் ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த சபை மக்களை கொண்டு அவர்களுக்கென ஒரு கையெழுத்து வேதாகமத்தை உருவாக்குகின்றோம். 200 நபர்கள் ஒன்று சேரும்போது ஒரு புதிய ஏற்பாடு உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது இங்கே அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதியை பார்த்து அதன் வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நீங்கள் பார்க்கலாம். இது கையெழுத்து வேதாகம சாதனை. ஆண்டவருடைய வார்த்தையை எங்கள் கைகளால் அழகாக எழுதி கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கிங் ஆஃப் கிங்ஸ் சபையில் வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதோ கீழே உட்கார்ந்தும் அழகாக எழுதுகின்றார்கள், மேலேயும் அமர்ந்து எழுதுகின்றார்கள். இங்கே உள்ள இட வசதியை பொறுத்து அழகாக இவர்கள் உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை எழுத எழுத ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான ஒரு ஆன்மீக முத்தை சொத்தை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். ஆண்டவருடைய மன்னா இதுவே ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம், நமக்கான அனுதின ஆகாரம். இதை ஆண்டவருடைய வார்த்தையை அந்த ஆகாரத்தை புசிப்பதற்காக தங்களுக்கான வார்த்தை என்ன, ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி இது. இதோ அங்காங்கே அழகாக அமர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை கண்ணும் கருத்துமாக தெளிவாக உள்ளது உள்ளபடியே வேதாகமத்தில் உள்ளது உள்ளபடியே வரிகள் மாறாமல் அப்படியே எழுதுகின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கிங் ஆஃப் கிங்ஸ் திருச்சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனை. வேதாகமத்தை கையினால் பிரதி எடுக்கின்ற இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு சிறுவர்கள், பெரியவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைத்து வயதினரும், அதிகமாக வாலிபர்கள் இங்கே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எல்லா வயதினரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று வேதாம நண்பன் ஊழியத்திலிருந்து ஒவ்வொரு சபையினரும் ஒரு வேதாமத்தை எழுத வேண்டும், அந்தந்த சபை மக்களை வைத்து ஒரு வேதாமத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை கொடுத்து கொண்டு வருகின்றோம். வேதாமத்தை படிப்பதை தாண்டி தங்களுடைய கரங்களாலே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றோம். இந்த காணொலியை பார்க்கின்ற உங்கள் சபையிலும் இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் பகுதியில் நடைபெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நான் இந்த ஊழியத்தின் இயக்குநராக இருக்கின்றேன், வீர சுவாமிதாஸ். என்னுடைய தொலைபேசி எண் 9841200603 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இடத்திற்கு உங்கள் சபைக்கே வந்து உங்களுக்கென ஒரு கையெழுத்து வேதாகமத்தை எழுதி தருவதற்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். மீண்டும் சில காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம்.
சபையின் போதகர் அவர்கள் மக்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த சபையில் காலை ஆராதனையில் பங்கு பெற்று இறை செய்தியை கொடுக்கவும், இன்று இந்த சபையிலே இந்த கையெழுத்து நிகழ்வை நடத்தவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றேன். உங்களையும் உங்கள் சபை மக்களையும் சந்திக்கவும் ஆவலாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல ஒரு கையெழுத்து நிகழ்வு உங்கள் சபையில் நடைபெற தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்து மகிழ ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. இது ஆண்டவருடைய வார்த்தை, வேதவசனம். இது ஒரு வேதவசன பண்டிகை, திருமறை எழுதும் திருவிழா. இந்த திருவிழா ஒவ்வொரு சபையிலும் நடைபெற வேண்டும் என்பதே நமது விருப்பம். எனவே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சபையில் இந்த திருவச கையெழுத்து வேதாகம பண்டிகையை நாம் கொண்டாடி மகிழலாம். இதை எழுதும்போது முதல் முறையாக நான் எழுதுகின்றேன் என்கிற உள்ள களிப்போடு அநேகர் எழுதுவது, பொதுவாக அனைவருமே எழுதுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வை நான் கலந்து கொண்டதில்லை, இப்படிப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் எழுதியதில்லை என்று சொல்வதுதான் அநேகருடைய சாட்சிகள். எனவே இப்படி முறையாக ஒரு பணியை நிறைவேற்றுவதிலே வேதாகம நண்பன் ஊழியம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டவர் தந்த பணியை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் பயன்படுத்துவதை எண்ணி நான் ஆண்டவருக்குள் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரை மனதார துதிக்கின்றேன். எனவே உங்கள் சபையில் இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்த நீங்கள் முன்வரும்படி தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கேட்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த சபை மக்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கென ஒரு கையெழுத்து வேதாகமத்தை கூட நீங்கள் எழுதலாம். இதற்காக தனியாக ஒரு பெரிய நோட்டு புத்தகம் தருவோம். நீங்கள் வேதாகமத்தை பார்த்து அதன் வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே உங்களுக்கென எழுத வேண்டும். ஒருவேளை இதை உங்கள் தலைமுறைக்காக நீங்கள் எழுதலாம். பின்னாட்களில் உங்கள் சந்ததிகள் சொல்வார்கள், இது எங்கள் தாத்தா எழுதிய வேதாகமம், இது எங்கள் பாட்டி எழுதிய வேதாகமம் என்று சொல்லி தலைமுறைகள் கொண்டாடி மகிழக்கூடிய அற்புதமான தருணம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை, உற்சாகமூட்டும் வார்த்தையை, உயிர் தரும் வார்த்தையை, உன்னத வார்த்தையை உங்கள் வாழ்வில் எழுதி மகிழ உங்களை அன்போடு கேட்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில், இன்னொரு கையெழுத்து வேதாகம சாதனையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you.